நம்ம தூங்குறப்ப பார்த்தீங்கன்னா, தினம் தினம் விதவிதமா கனவு காண்றோம். கொஞ்சம் கனவா காண்றோம். அப்பா! வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வண்ண ஜாலங்களா அந்த கனவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில இடம் பிடிக்குது. சில கனவுகள் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சில கனவுகள்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசைகள், நிறைவேறாத ஏக்கங்கள் இதெல்லாம் தான் கனவுகா வரும். அந்த கனவுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் இருக்காது. ஆனா, ஆழ்ந்த உறக்க நிலையில விடியற்காலம் வரக்கூடிய கனவுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அது வந்து நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். ஞாபகம் இல்லாம அரைகுறையா வர்ற கனவுகளுக்கெல்லாம் அர்த்தமும் கிடையாது. அது பலிக்கவும் செய்யாது. கெட்ட கனவெல்லாம் வந்தது அப்படின்னா உடனே படுக்கையில இருந்து எழுந்து கொஞ்ச நேரம் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உறங்குனீங்க அப்படின்னா அந்த கெட்ட கனவுகள்ல இருந்து நம்ம விடுபடலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குகள் தொடர்பான கனவுகள் அடிக்கடி வரும். அதுலேயும் இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கனவுலையும் வந்திருக்கும். பாம்பு துரத்துறது மாதிரி, பாம்பு கடிக்கிற மாதிரி, பாம்பு சீர்ற மாதிரி, 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரி. அடுத்த உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய். நாய் துரத்துற மாதிரி, கடிக்கிற மாதிரி கனவு வந்திருக்கும். மற்ற உயிரினங்கள்லாம் ஒரு சிலர் கனவுல எப்பயாவது எதேச்சையாக தான் வரும். அதில் சில உயிரினங்கள் மட்டும் கனவுல வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கனவுகளாக வந்து சில உயிரினங்கள் உணர்த்தும், எச்சரிக்கைக்காக காட்டும். இந்த நாயெல்லாம் கடிக்கிற மாதிரி கனவு வருதுன்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய பணவரவு, நல்ல அதிர்ஷ்டம், சொந்த வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட, ஏன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, அந்த வெளிநாட்டுக்கு போகிறது அமையப்போகுதா அப்படிங்கிறத கூட கனவுல வந்து சில உயிரினங்கள் வந்து உணர்த்தும். அது மாதிரி இருக்கக்கூடிய கனவு மிகப்பெரிய அளவில் பணவரவை கொண்டு வரக்கூடிய கனவு எது? இந்த ஒரு உயிரினம் உங்கள் கனவுல வந்தது அப்படின்னா நிச்சயமாக சொந்த வீடு உங்களுக்கு அமையும் அப்படின்னு கூட கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குதிரை கனவுல வந்தது அப்படின்னா நீங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட, நில சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, யார் மேலேயாவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு வந்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நீங்கள் யாராவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்க போகுது, நீங்கள் கூடிய சீக்கிரம் வெளிநாடு போக போகிறீங்க அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது. கனவுல முயல்கள் வந்து துள்ளி குதிக்கிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம உறவினர்களை சந்திப்போம், இல்லைன்னா அவங்க நம்மளை பார்க்க வரப்போகிறார்கள். ஆக மொத்தம் முயல் கனவுல வந்ததுன்னா நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. தேனீக்கள் உங்கள் கனவுல வந்தது அப்படின்னா உங்கள் வீட்டை தேடி சில மகிழ்ச்சியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம், நல்ல செய்தி இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். காளை மாட்டை கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய அழகு, வசீகரம், பலம் வந்து அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களோட செல்வ வளம் உயரப்போகுது, உங்களுக்கு எங்கேயோ இருந்து பணவரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே காளை மாடு உங்களை துரத்துற மாதிரி வந்தது அப்படின்னா பெரிய மன கஷ்டம் வரப்போகுது, மன அழுத்தத்தை சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். எறும்புகளை கனவுல கண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வியாபாரம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு வேலையில் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் ஒரு கடின முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய உழைப்பின் முழு பயனையும் நீங்கள் வந்து விரைவில் அடைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒரு கடின உழைப்பாளியுடன் சேர்ந்து ஒரு புது முயற்சியில் கூட நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் வந்து தலைமை பதவிக்கு நீங்கள் உயரப்போறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கிளியை கனவுல கண்டோன்னா யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க, இல்லை கடனாக கொடுத்துட்டு வாங்க முடியல அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம். பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுது. கனவுல ஒரு வெள்ளை நிற பசுவை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பணவரவு எங்கேயாவது இருந்து வரப்போகுது, நீங்கள் ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க, அந்த நிலத்தை ரொம்ப நாளாக விற்க முடியல அப்படின்னு இருக்கீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த நிலம் வந்து நல்லா விற்று உங்களுக்கு அதன் மூலமாக பணவரவு வரலாம். ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். அதுபோல் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், மகிழ்ச்சி, செழிப்பு, ஆன்மீக ரீதியான முன்னேற்றம், மரியாதை இது அனைத்தையும் குறிக்கக்கூடியது தான் வெள்ளை பசு. கருப்பு பசுவை பார்த்தீங்கன்னாலும் நல்ல அறிகுறி தான். இது வந்து எதிரிகளை வெற்றி கொள்வது, நோய்களில் இருந்து விடுபடுவது, கடன் பிரச்சனை நீங்குவது இது மாதிரி குறிக்கும்.
பால் கொடுக்கும் பசுவை கனவுல பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் அதிர்ஷ்டம் தான். பால் கறப்பது போலவோ, இல்லை யாராவது பால் கறப்பதை பார்ப்பது போலவோ, கன்று குட்டிக்கு பால் கொடுப்பது போலவோ கனவு வந்ததுன்னா மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றியை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுல பசுமாடுகள் மேய்வதை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நிதி ஆதாயம், செழிப்பான வாழ்வை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வர இருக்கிறத காட்டுது. பசுவை வந்து நீங்கள் தொடுவது போல கனவு வந்தது அப்படின்னா நேர்மறையான நம்பிக்கையை குறிக்கிறது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத காட்டுது. பசுமாடு இறக்கிறது போல அல்லது காயப்படுவது போல கனவு வந்தது அப்படின்னா உடல்நல குறைவு, மருத்துவ செலவு, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தான் காட்டுது. இறந்த பசுவை கனவுல கண்டீங்க அப்படின்னா மட்டும் அது ஒரு எதிர்மறையான அறிகுறி. ஏமாற்றம், துக்கம், தோல்வி இதையெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத குறிக்குது. புலி, சிங்கம் இது மாதிரி வன விலங்குகளை வந்து நம்ம வேட்டையாடி வெற்றி பெறுவது போல கனவு வந்தது அப்படின்னா நமக்கு வந்த எதிர்ப்புகளெல்லாம் முறியடித்து நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக வெள்ளை நிற பறவைகளை வந்து கனவுல கண்டீங்க அப்படின்னாவே அதிர்ஷ்டம் வரப்போகுது, ஏதாவது ஒரு நிதி ஆதாயம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த காளை மாடு வந்து துரத்துவது மாதிரி வந்தது அப்படின்னா வீண் பிரச்சனைகள் வந்து போகும். ஆடுகள் வந்து நம்ம கனவுல வந்தது அப்படின்னா புதுசாக கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆசை வந்து நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். குரங்குகள் கனவுல வந்தாலும் வீட்டிலோ நண்பர்களிடமோ தேவையற்ற வாக்குவாதங்கள் வரும், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாம்பு கனவுல வந்ததுன்னா எல்லா இதுக்குமே பாம்பு வந்தால் கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் வெள்ளை நிற பாம்பெல்லாம் வந்தால் நல்லது தான், பணவரவெல்லாம் குறிக்கும். ஆனால் பாம்புக்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஏன்னா பாம்பை பற்றி நிறைய இருக்குது, அதனால் அந்த பதிவில் நீங்கள் பார்த்துக்குங்க. நாய் குறைப்பது போல கனவுகள் வந்தால் வீண் பழி வந்து சேரும். நாய்க்கும் அப்படி தான். நாய் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை கடிக்கிற மாதிரி ஒன்று, துரத்துற மாதிரி ஒன்றுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அது தனி பதிவாக போட்டிருக்கேன். நீங்கள் வானத்தில் கூட்டமாக பறவைகள் பறப்பது போல கனவு வந்தால் நெடுநாட்களாக நமக்கு இருந்த துன்பம் வந்து நம்ம விட்டு விலகும், புதிய பதவி தேடி வரும், புகழ் கூடும்னு அர்த்தம். கிளிகள் பறந்து மரத்துக்கு மரம் தாவர மாதிரி கனவு கண்டாலும் பால்ய நண்பர்களையும் சந்தித்து உரையாடுவீர்கள். மனம் ரொம்ப அப்படியே அமைதியாக லேசாக ஆகும், புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் அப்படின்னும் கிளி வந்து கனவுல வந்தால் அதற்கு அர்த்தம் இப்படியும் சொல்லப்பட்டுள்ளது. மயில கனவுல கண்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே அன்பு மிகுதியாகும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும்னு அர்த்தம். யானை வந்து நம்ம கனவுல வந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு வழியில் மிகப்பெரிய அளவில் பெரிய செல்வம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். யானை அப்படிங்கிறதும் மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகிறது. யானையின் மீது உட்கார்ந்து சவாரி செய்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் வெள்ளை நிற யானையெல்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து மிகப்பெரிய அளவில் பணவரவு வரப்போகுதுன்னு அர்த்தம். யானை கனவுல வந்ததுன்னா சொந்தமாக வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது, உங்களுக்கு சொந்த வீடு அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.